ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஷவர்மா. எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக டேஸ்டியாக குவிக்காக பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதுக்கான ரெசிபியை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1, பீட்டா பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டோ ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஒரு க்ளீன் பவுலில் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். $315 வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. அதை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்ல மாவு பிசைஞ்சிடலாம். மாவை நல்லா நீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பதத்தில் வீடியோவில் காட்டுற பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு ராப் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 hour ஆச்சும் வைக்கணும். ஸ்டெப் 2, சிக்கன் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 750 கிராம் சிக்கன் வச்சுருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிட்ட உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா குக் பண்ணுங்கள். சிக்கன் பீசஸ் நல்லா ட்ரை ஆகணும். மறுபடியும் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பீசஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் 3, மேயோ சாஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேயோ சாஸ். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் மைனஸ் எடுத்துக்கிறோம். கடையில் விற்கிது மைனஸ். ஸோ இல்லைனா அதையும் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் செய்கிற ஃப்ரெஷ் மைனஸ் கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்து சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். அவ்வளோதான். இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ரெட் சில்லி சாஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்குது. அவ்வளோதான். இப்போ ஸ்டெப் 4, tzatziki சாஸ் ப்ரிப்பரேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான சாஸ்ன்னு சொல்லலாம் ஷவர்மாக்கு. ஸோ 1/2 கப் ஹங் கர்ட் அப்படின்னா கட்டி தயிர்னு சொல்லுவாங்க, அது எடுத்துருக்கோம். அதில் 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குடமிளகாய் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் அது, தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தஹினி சாஸ். அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் தஹினி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
tahini sauce தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டெப் 5 pita bread செய்ய போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நீட் பண்ணி வச்சுருந்த அந்த டோ பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகிருக்கு. நல்லா எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். அந்த ஈஸ்ட் நல்லா ஒர்க் ஆகிருக்கு உள்ள. ஸோ இந்த மாவு நல்லா நம்ம டிவைட் பண்ணி இதை வந்து வளர்க்க போகிறோம். பவுலில் இருந்து இந்த மாவை எடுத்துகிட்டு நம்ம நல்லா மறுபடியும் பிசையலாம். மாவை வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த அமௌண்ட் போட்டோம்னா 7 பால்ஸ் வருது, அதாவது 7 ஷவர்மா வரும். ஸோ வீட்டில் செஞ்சால் நம்மளுக்கு சீப்பும் கூட, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட வெளியே வாங்கி சாப்பிட்றத விட. ஸோ இப்போ நான் ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி வளர்க்குற மாதிரி வளர்க்குறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகிட்ட உடனே நான்ஸ்டிக் பேனில் இந்த மாதிரி அதை போட்டு குக் பண்ணிடலாம். நல்லா பபிள்ஸாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த ஸ்பாட்ஸ் வரும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது, நல்லா ரைஸ் ஆகுது. அடுத்து மறுபடியும் இன்னொரு இது எப்படி வளர்க்குறதுன்னு காட்டியிருக்கோம். பாருங்க நல்லா நிறைய பபிள்ஸ் வருது, இந்த மாதிரி தான் வரணும். ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அதில் கூட வச்சு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நம்மளோட பிட்டா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்டெப் 6 ரேப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நம்ம பீட்டா பிரெட் வச்சிடுறோம். 1 டேபிள் ஸ்பூன் நம்மளுடைய அந்த மேயோ சாஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கோம், நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி வைக்கலாம். அடுத்து கேபேஜ், அடுத்து நம்மளோட சிக்கன் ஸ்டஃபிங். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே வேணாம், வெறும் சிக்கன் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் சிக்கன் மட்டும் கூட வச்சுக்கலாம், அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ ஃபைனலி tzatziki சாஸ் ஆட் பண்ணுறோம். இந்த சாஸ் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரேப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரை ஃபோல்ட் பண்ணணும், வீடியோவில் காட்டுற மாதிரி. அவ்வளோதான், டேஸ்டியான சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணோன்னா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்கலாம். உடனே சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஸ்டைலில் ரேப் பண்ணலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேப் பண்ணிடலாம். That's it. அவ்வளோதான், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.